அனைவருக்கும் வணக்கம். ஆர்சிஎம்மோட ஹோம் டெலிவரி சர்வீஸ் உங்களுக்கு கிடைக்க வேண்டுமென்றால் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, ஆர்சிஎம் ஆப்பில் போய் உங்கள் ஐடியில் லாகின் பண்ணி அதில் உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நீங்கள் ஷாப்பிங் கார்ட்டில் ஆட் பண்ணிகிட்டே வரணுங்க. அதுக்கு முன்னாடி உங்களுடைய பின்கோடை கொடுத்ததுக்கப்புறம் தான் அதை ஆட் பண்ண முடியும். அதை எப்படிங்க பண்ணுறதுன்னு இப்போ ஒரு சின்ன டெமோ மூலிமா உங்களுக்கு காட்டுறேன். இப்போ ஆர்சிஎம் ஆப் இங்கே பார்க்குறீங்க. ஆர்சிஎம் வேர்ல்டு ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த கீழே அக்கௌண்ட்டுன்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய லாகின் பேஜ் வரும். லாகின் பேஜில் உங்களுடைய ஏபி ஐடியும் பாஸ்வேர்டும் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய பெயர், ஐடி இது எல்லாமே காட்டும். அது உள்ளே போனதுக்கப்புறம் லாகின் பண்ணதுக்கப்புறம் ஹோம் பேஜுக்கு வந்து இந்த மேலே இருக்கிற டெலிவரி அட்ரஸை டெலிவரி பின்கோடை மாற்றுங்க. டெலிவரி பின்கோடை மாற்றுங்க. 641 அப்புறம் பாருங்கள் 641025. அது பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணுங்கிறத இங்கே சூஸ் பண்ணணும். இப்போ ஹெல்த் கேர் செக்ஷனில் எனக்கு வந்து எனர்ஜி விட்டா முடிச்சுட்டு ஆட் டு கார்ட்டுங்கிற பட்டனை கிளிக் பண்ணால் இந்த பேஸ்கெட்டில் போயிடும். மறுபடியும் பின்னாடி வந்து ஒரு மேங்கோ கிட்ஸ் அதை ஆட் பண்ணுறேன். இப்போ 2 பொருள் நம்ம ஆட் பண்ணியாச்சு. அதை எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, இந்த பேஸ்கெட்குள்ளே போங்க. இந்த பேஸ்கெட்குள்ளே போனதுக்கப்புறம் இங்கே இருக்குது பாருங்கள், செக் அவுட் பியூசி. அந்த 2 பொருளும் இங்கே இருக்குது. டோட்டல் எம்ஆர்பி வேல்யூ அமௌண்ட்டு காட்டுது, டோட்டல் டிபியோட அமௌண்ட்டு காட்டுது, என்ன பிவி கிடைக்குங்கிறது காட்டுது. இது எல்லாமே நீங்கள் ஓகே அப்படின்னா நீங்கள் செக் அவுட் பியூசின்னு சொல்லலாம். இப்போ பாருங்கள், இது வந்து அட்ரஸ் கேட்குது. எந்த அட்ரஸ்க்கு நீங்கள் டெலிவரி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அட்ரஸை இங்கே போய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், என்னுடைய பேர் கமல். பின்கோட் 641025ங்கிற பின்கோடில் இந்த பியூசி இருக்குது. இந்த பியூசியோட அட்ரஸ் என்னுடைய அட்ரஸ் நான் கொடுக்குறேன். இப்போ 10 வடவள்ளி ரோடு, இடையர்பாளையம். அந்த அட்ரஸ் கொடுங்க. உங்கள் சிட்டியை கொடுங்க. உங்கள் மொபைல் நம்பர் கொடுங்க. அவ்வளோதான். இந்த கரண்ட் லொக்கேஷன் இதை விட்டுருங்க. இப்போ சேவ் பண்ணுங்கள். சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. இப்போ நான் ஆட் பண்ண இந்த அட்ரஸ்க்கு எனக்கு டெலிவரி வேணும் அப்படின்னா அந்த அட்ரஸை நீங்கள் செக் பண்ணுங்கள். அதை சூஸ் பண்ணதுக்கப்புறம் கண்டினியூங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ண அடுத்த பேஜுக்கு போகும். அடுத்த பேஜில் இந்த 2 பொருள் காட்டுது. இங்கே வந்து பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் வரும். ஒன்று வந்து ஆன்லைன் பேமெண்ட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா கேஷ் ஆன் டெலிவரிங்கிற ஆப்ஷன் இருக்குது. இப்போ ஆன்லைன் பேமெண்ட்டு பண்ணிங்க அப்படின்னா அடுத்த பேஜுக்கு போய் ஆன்லைன் பேமெண்ட்டுக்கான ப்ராசஸ் ஆரம்பிக்கும். அதில் வந்து இங்கே பாருங்கள், பே நவுன்னு இருக்குது. உள்ளே போயிடுச்சு. உள்ளே போனோம்னா இங்கே வந்து நீங்கள் கிரெடிட் கார்டோ, டெபிட் கார்டு, யூபிஐ ட்ரான்ஸ்ஃபர், நெட் பேங்கிங் இது எல்லாமே பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை கேன்சல் பண்ணுறேன். அதனால் பேக் பட்டன். இந்த பேஜ் வந்து 5 நிமிஷம் வரைக்கும் இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் பேமெண்ட் பண்ணிடணும். இப்போ நான் வந்து வெளியே வந்துடுறேன். இதிலேருந்து வெளியே வந்த பேக் பட்டன் அமுத்தி வெளியே வந்த உடனே எக்ஸிட் பேமெண்ட்லேருந்து வெளியே வந்தாச்சு. அவ்வளோதான். இப்போ எனக்கு இந்த பொருளை ஏதோ ஒன்று தேவையில்லை அப்படின்னா நீங்கள் இங்கே போய் ரிமூவ் பண்ணிக்கலாம். நீங்கள் அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள். இது ஃபுல்லாக நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போது பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். வெரி சிம்பிள். இதை பண்ணுங்கள். நீங்கள் இதை உங்கள் ஆர்டரை நீங்கள் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, நீங்கள் கொடுத்த ஆர்டர் எங்கே பார்க்கலான்னா, இந்த அக்கௌண்ட்டுங்கிற இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம்
கீழே பார்த்தீங்கன்னா லாக் அவுட்டுக்கு மேலே மை ஆர்டர்ஸ்னு ஒரு செக்ஷன் இருக்குது. அங்கே போய் நீங்கள் கொடுத்த ஆர்டர் பார்க்கலாம். இப்போ நான் ஏற்கனவே ஒரு ஆர்டரை வந்து கொடுத்து எனக்கு வந்து சேர்ந்துருச்சு. அந்த ஆர்டரை தான் இங்கே பார்க்குறீங்க. அதை வந்து எங்கன்னா இங்கே எப்படி பார்க்கணுன்னா வியூ டீட்டெயில்ஸ்னு கொடுத்தீங்கன்னா அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா என்னென்ன பொருள்லாம் நீங்கள் ஆர்டர் பண்ணீங்களோ அதெல்லாம் டெலிவரி ஆகிருக்குன்னு உங்களுக்கு காட்டும். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். இதை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கோங்க. கம்பெனி அப்பப்போ ஒரு சில ஆஃபர்ஸ்லாம் கொடுக்குது. ஆன்லைன் ஆர்டர்ஸ்க்கு வந்து ஃப்ரீ டெலிவரி தராங்க. அந்த ஃப்ரீ டெலிவரி வந்து 500 ரூபாய்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணால் தான் ஃப்ரீ டெலிவரி வரும். அதே மாதிரி நீங்கள் 500 கீழே பண்ணிங்கன்னா டெலிவரி சார்ஜஸ் இருக்குது. 200 கீழே பண்ணால் 50 ரூபா டெலிவரி சார்ஜு. 200லேருந்து 500 வரைக்கும் பண்ணால் 30 ரூபா டெலிவரி சார்ஜு. 500க்கு மேலே ஃப்ரீ டெலிவரி. அது வந்து ஒரு சில பின்கோடுக்கு மட்டும்தான் இப்போ கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பியூசிலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிற பின்கோடுக்கு மட்டும்தான் இந்த ஃப்ரீ டெலிவரி சர்வீஸ் இருக்குது. மேற்கொண்டு உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி வேணும், மற்ற பின்கோடுக்கு வேணும்னா இந்த உங்களுடைய பியூசியை தொடர்பு கொள்ளவும். நன்றி, வணக்கம்.